காளைகள். சீரிய காளைகளை தழுவ துணிச்சலுடன் முயன்ற மாடுபிடி வீரர்கள். காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 5 மணி வரை விறுவிறுப்புடன் நடந்து முடிந்தது திருச்சி பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு. அமைச்சர் மகேசன் அவங்க ஒரு ஸ்பேன், பிஎம்ஆர் மகேசன் அவங்க ஒரு வெள்ளி காசு புடிச்சுப்பார். அழகுடா, அற்புதம்டா. காளையாரா ஆத்தாடி ஆத்து மாடு வெற்றி பெற்று அந்த பயல புடி. திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 658 காளைகள் சூரியூரில் களம் கண்டன. ஓராளு பொடி தம்பி மலையடிப்பட்டி கேகேடி வெள்ள அழகுடா, அற்புதம்டா. கைத்தட்டி உற்சாகப்படுத்துப்பா. மாடுபுடி வீரர் வெற்றி பெற்றாருப்பா. ஓராளு பொடி அழகுடா தம்பி, அற்புதம்டா. அவனை எதுவும் பண்ணாத, அவனை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாத. அழகுடா, அற்புதம்டா. அத்தனை தெரிஞ்ச ஊட்டிய கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. கள சூடு முடிஞ்சிருச்சு. மாடுபுடி வீரர் வெற்றி பெற்றாரியா. மாடுபுடி வீரர் வெற்றி பெற்றார். ஒரு கரவசத்தை நல்ல அருமையான புடி, சிறப்பான புடி. அந்த வீரனுக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு சிறப்பு பரிசு கொடுங்க. ஓட்ட வீரனுக்கு 2 பரிசு கொடு. வாடிவாசல் திறந்ததும் துள்ளி குதித்து வந்த காளைகளை அடக்க சுமார் 400 மாடுபிடி வீரர்கள் கடும் முயற்சி மேற்கொண்டனர். களசூடு பிடிக்குதுடா. மஞ்சள் கலர் பணியெல்லாம் எங்கப்பா இருக்கிறா? நெருங்கு சுத்து. அடடே அழகடா. ஆத்தாடி ஆத்து மாடு ரிட்டனு இப்ப ஓட்ட போட போகுது அவனுக்கு. தம்பி எச்சரிக்கையா இருந்துக்க. ஒரு ஆளு அழகுடா தம்பி, அற்புதம்டா. தொட்டு இப்ப 1 2 அழகா, அற்புதம்டா. மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றாரியா. வாயா. இந்த ஜல்லிக்கட்டில் களம் கண்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் காளை கொம்பன் வீரர்களின் கட்டுக்கு அடங்காமல் வெற்றி பெற்றது. இறுதியில் 15 காளைகளை அடக்கிய நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த KTM கார்த்திக் என்பவர் முதல் பரிசாக 2 சக்கர வாகனத்தை பெற்றார். மாடுபிடி வீரரோட அப்பாவும் கூட தன்னோட பிள்ளைய மாடு பிடிக்க சொல்லி ரசிச்சிருக்கிறாரு. அப்பாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமா வீரனாக இருந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி 6 ஊர்ல போன வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு, ஒரு ஊர்ல செகண்ட் பிரைஸ்னு. 3 பைக் வாங்கியிருக்கேன், ஒரு மாடு வாங்கியிருக்கேன், ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கியிருக்கேன். ப்ராக்டிஸ்லாம் நான் கபடி விளாடுவேன், வாரம் மேட்சுக்கு போவோம். அதில் தானே ஏன்னா எல்லாம் மாடு பிடிக்க உயிர் கொடுத்தா மாடு பிடிக்கிறோம். இன்சூரன்ஸ்னு பண்ணி தந்தால் அது கொஞ்சம் பரவாயில்லண்ணே. இன்சூரன்ஸ் பண்ணி தந்தால் கொஞ்சம் பரவாயில்லண்ணே. அதுதான் கொஞ்சம் குறைக்க வச்சு. அவ்வளோ கம்மியாக தான், பொறுமையாக தான் பேசுவாங்க. சிறந்த காளையாக தேர்வான திருச்சி இளந்தம்பட்டியை சேர்ந்த காளையின் உரிமையாளருக்கு 1200 சதுரடி நிலம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த மாட்டை வளர்த்தவருக்கு ஒரு பிளாட் எங்க ஊர்ல பழுது. இந்த மாடு சிறந்த ஒரு இளந்தம்பட்டி தலைவர். இவருக்கு இந்த மாடுக்கு ஒரு பிளாட் கொடுத்திருக்காரு எங்களோட வைஸ் சேர்மன் சக்தி குறுக்கண்ட உள்ளூர் சேர்ந்தவர் அவரு. பார்வையாளர்கள், பாதுகாப்பு பணியில் இருந்த 2 காவலர்கள் உட்பட மொத்தம் 73 பேர் ஜல்லிக்கட்டின் போது காயமடைந்தனர். அமைச்சர் அன்பில் மகேஷ், இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்டோர் ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்தனர்.